arithmetic progression based on formulas பார்க்கலாம். nth term in arithmetic progression கூட்டு தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு பயன்படுத்துறதுக்கான ஃபார்முலா tn = a + n - 1 * d. இதுல a ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் முதல் உறுப்பு, d ங்கிறது காமன் டிஃபரன்ஸ் பொதுவான வித்தியாசம். இதுல d எப்படி ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் -1 அப்படினா நமக்கு d வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து n வந்து நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் உறுப்புகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படினா இப்போ வந்து ஒரு சீரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க 2 5 8 னு கொடுத்துட்டு up to 26 னு கொடுத்திருக்காங்க அப்படினா இப்போ இந்த 26 ங்கிறது எத்தனாவது டர்ம் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் n அப்படிங்கறது ஃபைண்ட் பண்ணனும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா tn அப்படிங்கறது அந்த 26 லாஸ்ட் டர்ம் 26 ங்கிறது எத்தனாவது டர்ம்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் a வந்து 2 + n - 1 into d ங்கிறது செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் 5 - 2 5 - 2 வந்து 3 சோ இதான் வந்து d. ஓகேங்களா? சோ இதுல இருந்து இந்த 2 வந்து இங்க மைனஸ் ஆனா 24 24 = n - 1 into 3 3 ஆல டிவைட் பண்ணோம்னா 8 சோ n - 1 = 8 னா n = 9 வரும். சோ வந்து 26 ங்கிறது 9th டர்ம். நெக்ஸ்ட் இது 2 5 8 ன்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீரிஸ்ல ஒரு 7th டர்ம் வந்து ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எப்படினா t7 7th டர்ம் ஃபைண்ட் பண்ணனும். a ங்கிறது ஃபர்ஸ்ட் டர்ம் 2 + n வந்து 7th டர்ம் n வந்து 7 - 1 அப்படினா into d ங்கிறது 3. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இத சால்வ் பண்ணா 7th டர்ம் கிடைச்சிரும். 2 + 7 - 1 6 6 into 3 18 + 2 வந்து 20. சோ 7th டர்ம் பாத்தீங்கன்னா 20 வருது. இத கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 6 7 7th டர்ம் 20 வருது.